இதுல இருக்கிற எல்லா நீதிபதிகளை தவிர்த்துட்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் மட்டும் குறி வைக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஜி.ஆர். சாமிநாதன் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனையான விஷயம்லாம் எடுத்து யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னுவார். டிஎம்கே அரசாங்கம் பாஸ் பண்ணால் கூட வைஸ் சான்சலர் இருக்கிறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது, ஏன்னா யூஜிசி உனக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, நீ என்னென்னா போட்டுக்க. யூஜிசி ரூல்ஸ் வந்து வைஸ் சான்சலர் வந்து இவங்க தான் இருக்குன்றது, சிஎம் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. அதுதான் அப்பர் இது, அதுதான் வந்து சென்ட்ரல் ஆக்ட். சென்ட்ரல் ஆக்ட் வில் ப்ரிசைட் ஓவர் தி ஸ்டேட் ஆக்ட்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் சென்ட்ரல் ஆக்ட் உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டே கொடுக்குறேன்னாரு. அது எப்படி நீ கொடுக்கலாம்? எங்கள் முதலமைச்சர் வைஸ் சான்சலர் ஆகிறதுக்கு எடுக்கிறியா, எங்கள் முதலமைச்சர் சான்சலர் ஆகிறதுக்கு எடுக்கிறியான்னு சொல்லி பண்ணாங்க. இது மட்டும் இல்லை, அவர் எது பண்ணாலும் அவரை ட்ராக் பண்ணிகிட்டே வருவாங்க. காரணம், அவர் ஈஸியாக டார்கெட் பண்ணலாம். ஏன்னா ஒரு பிராமின் அந்த டேக் வச்சுக்கிட்டு அவங்க 3% தானே, அவங்க டேக் பண்ணால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க நான் ஒரே கேள்வி கேட்குறேன். நீதிபதிகள் பேர்லாம் சொல்ல முடியாது, உயர்நீதிமன்றம் எத்தனை நீதிபதிகள் தன்னோட ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க? அதை நீங்கள் கணக்கு எடுத்தீங்களா? இல்லை, இன்னும் அது மாதிரிலாம் நடக்குது. அதை கணக்கு எடுத்தாங்களா அந்த 10 பேர்? ஓகே, இந்த 10 குழு இருக்குல்ல, இந்த டெய்லி காலையில் வந்து ஹைகோர்ட் சுற்றி நிற்பாங்க. ஏன்னா யாரும் வந்து நீதித்துறை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு காவலை நின்று வீட்டுக்கு போயிடுவாங்க நைட்டான. அவங்க வேலையை வாட்ச்மேன் தான். அவங்க எடுத்தாங்களே இது வரைக்கும். இந்த ஜாதி மட்டும் எடுக்கிறீங்களே, எத்தனை ஜாதியில் வந்து நீதிபதிகள் லோயர் கோர்ட்லேருந்து சொல்கிறேன், நான் மேஜிஸ்ட்ரேட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட் வரைக்கும் குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த தன்னோட ஜாதியை சேர்ந்தவங்க வந்து ஆர்டர் போடுறவங்க எத்தனை பேர்? அது நீ எடுத்தீங்களா? ஒரு லிஸ்ட்டு கொடுங்க, தப்பு இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், ஐயா இந்த மாதிரி தப்பு நடக்குதுங்க, அதில் ஜி.ஆர். சாமிநாதன் ஒருத்தருங்கன்னா பரவாயில்ல, அதில் ஜி.ஆர். சாமிநாதன் மட்டும் டார்கெட் பண்ணுறது காரணம் பிராமின். ஆன்டி பிராமினிசம் தமிழ்நாட்டு மண்ணில் இருக்குது 65 வருஷமாக. அப்போ எது சொன்னாலும் நம்பிடுவாங்க. டீ குடிக்கிறவங்க, ரோட்டில் டீ கட்டியில் இருக்கவங்க, என்னப்பா இது அநியாயமாக, இன்னும் இது கேட்குறாருமே, உனக்கு வேதம் தெரியுமான்னு கேட்குறாருமே, அப்புறம் தான் ஜட்மெண்ட்டு. இதெல்லாம் என்ன